ஹிப்பாக்ரட்டிஸ் எதனால மருத்துவத்தின் தந்தைன்னு குறிப்பிடப்படுறாருன்றத பார்க்கலாம். கிமு 460ஆம் ஆண்டு கிரீஸில் இருக்கிற கோஸில் ஹிப்பாக்ரட்டிஸ் ஆஃப் கோஸ் பிறந்தாங்க. ஹிப்பாக்ரட்டிஸ் அவருடைய அப்பாவான ஹெரக்ளைட்ஸ் மூலமாகவும் மற்ற மருத்துவர்கள் மூலமாகவும் மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் பெற்று மருத்துவராகியிருந்தாங்க. இந்த நிலையில் பண்டைய காலத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் நோய்கள் ஏற்படுறதுக்கு தீய ஆவிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், கடவுளின் தண்டனைகள் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்பி வந்தாங்க. இதனாலேயே நோய்கள் ஏற்பட்டால் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் பிரார்த்தனை பண்ணுறதும் மத சடங்குகளில் ஈடுபடுறதும் நோயில் இருந்து நம்மை விடுவிக்கும் அப்படின்னு நம்பி வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கைக்கு மாறாக அவங்க நோயிலிருந்து விடுபடுறதுக்கு பதிலாக இன்னும் தீவிரமாக நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் ஹிப்பாக்ரட்டிஸ் அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை தொடர்ந்து தீவிரமாக கவனித்து வந்தாங்க. மேலும் அந்த நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள், சிம்டம்ஸை அவர் ஆவணப்படுத்தி வந்தாங்க, டாக்குமெண்ட் பண்ணி வந்தாங்க. இப்படி ஹிப்பாக்ரட்டிஸ் நோயாளிகளினுடைய நோயின் மூலமாக ஏற்படக்கூடிய அறிகுறிகளை ஆவணப்படுத்துறதன் மூலமாக எந்தெந்த நோய் எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படின்னு அவரால் கேட்டகரைஸாக பிரிக்க முடிஞ்சது. அதே மாதிரி நோய்களை வேறுபடுத்தியும் பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாமல் ஹிப்பாக்ரட்டிஸ் தொடர்ச்சியாக அந்த அறிகுறிகளை ஸ்டடி பண்ணியும் வந்தாங்க. குறிப்பாக எந்தெந்த நோய்கள் எப்படியான அறிகுறிகளை ஏற்படுத்துது, அதுக்கப்புறம் அந்த அறிகுறிகள் எப்படியான தீவிரத்தன்மை ஏற்படுத்தி மனிதர்களை பாதிக்குது அப்படின்றதெல்லாம் ஹிப்பாக்ரட்டிஸ் ஸ்டடி பண்ணாங்க. இதன் மூலமாக ஹிப்பாக்ரட்டிஸ் சில முக்கியமான விஷயங்களை தெரிவித்தாங்க. முதல் விஷயம், இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு கடவுளின் தண்டனை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், தீய ஆவிகள் இதெல்லாம் காரணம் கிடையாது. அதுக்கு பதிலாக உணவு முறைகள், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறமா அவங்க இருக்கக்கூடிய சூழல், இது மூன்றும் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஹிப்பாக்ரட்டிஸ் முன்மொழிஞ்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ரேஷனல் சயின்ஸாக மெடிசனை முதல் நபராக ஹிப்பாக்ரட்டிஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறமா அந்த நோயாளிகளினுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது இப்போ ஒரு நோயாளி வர்றாங்கன்னா அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்குன்னா அந்த நோயாளி எதனால் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத ஹிப்பாக்ரட்டிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி எந்த சூழலில் அந்த நோயாளி வாழ்கிறாங்க அப்படின்றதையும் ஹிப்பாக்ரட்டிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய உணவு முறை இதெல்லாத்தையும் கூட அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதன் மூலமாக தான் ஹிப்பாக்ரட்டிஸ் நோய்கள் ஏற்படுறதுக்கு உணவு முறை, சூழல், அதுக்கப்புறமா மற்ற காரணிகள் இதெல்லாம் தான் காரணமே ஒழிய மற்றபடி இந்த சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் காரணம் கிடையாது, அதாவது குறிப்பாக இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் காரணம் கிடையாது அப்படின்றத ஹிப்பாக்ரட்டிஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஹிப்பாக்ரட்டிஸ் பல நோய்களை கிளாசிஃபை பண்ணவும் செஞ்சாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய் ஒரு குறிப்பிட்ட வகையான அறிகுறிகளை வெளிப்படுத்துது, அதேமாதிரி வேறு ஒரு நோய் வேறு வகையான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படின்னா அப்போ ரெண்டு நோய்கள் இருக்கு, அந்த ரெண்டு நோயுமே வெவ்வேறு விதமான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சு அதை கிளாசிஃபை பண்ணிட்டு எந்த நோய் ஏற்பட்டால் எப்படியான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற அந்த சிகிச்சை முறையுமே ஹிப்பாக்ரட்டிஸ் மேம்படுத்தினாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் தான் இருக்க முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இருந்து வந்தது. இப்படியான சூழ்நிலையில் ஹிப்பாக்ரட்டிஸ் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அறிவியல் பூர்வமாக அந்த நோய்களை விளக்கினாங்க. மேலும் அந்த அறிகுறிகளை இவர் விளக்குறதன் மூலமாக தான் எந்தெந்த நோய்களுக்கு எப்படியான சிகிச்சைகள் கொடுக்கணும் அப்படின்ற அந்த சிகிச்சை முறையையும் இவரால் வகுக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நோய் ஆரம்பிக்குது, ஆரம்பத்தில் தும்மல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இருமல், தலைவலி, அதுக்கப்புறம் இறுதியாக கை கால்லாம் அதிகப்படியான வலி ஏற்பட்டு அவங்க முடங்கி போயிடுறாங்க. இப்படி அந்த ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா இதை ஹிப்பாக்ரட்டிஸ் அந்த அறிகுறியை ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக மற்ற யாராவது தும்மல்னால் பாதிக்கப்பட்டால் அடுத்து அவங்க இருமல்னால் பாதிக்கப்படுறாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைவலி ஏற்படுதா, அப்படிலாம் அந்த மாதிரி ப்ராக்ரஸாக அதனோட முன்னேற்றம் இருந்தது அப்படின்னா உடனடியாக அப்போ அவங்களுக்கு அடுத்து கை காலெல்லாம் வலி ஏற்பட்டு அவங்க முடங்க போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். இப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற சிகிச்சையை முன்கூட்டியே கொடுக்கறது. ஸோ அது மாதிரியான வழிமுறைகளையும் ஹிப்பாக்ரட்டிஸ் உருவாக்கினாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ ப்ராக்னோசிஸாக, அதாவது டயக்னோஸ், ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை
கண்டறியாமல் ஒரு நோய் வரும்போதே அதனுடைய அறிகுறிகளை வச்சு அதனுடைய தீவிரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கணிச்சு அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுல மிகப்பெரிய வல்லுநராக, ஒரு மருத்துவ வல்லுநராக ஹிப்பாக்ரட்டிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து 4 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டாங்க. முதல் விஷயம் வந்து நோயாளிகளை மதிக்க கற்றுக்கணும், அவங்கள ஏனோ தானோன்னு நடத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது. ரெண்டாவதா வந்து கான்ஃபிடென்சியல், அதாவது அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத மற்ற நபர்களுக்கு தெரியாமல் ப்ரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா இந்த பர்சனலாக வந்து நோயாளி அப்படின்னு பார்க்காம வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் பார்க்கறது கூடாது. நோயாளிகளை எந்த விதமான இந்த மாதிரியான பர்சனலான விஷயத்தை வச்சு பார்க்காம நோயாளிகளாக தான் பார்க்கணும், நேர்மையான சிகிச்சை கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து பணத்துக்காகவோ அல்லது மற்ற சலுகைகளுக்காகவோ அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடாது, அல்லது பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. யார் முன்னாடி வந்தாங்களோ, எந்த நோயாளி முன்னாடி வந்தாங்களோ அந்த நோயாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி நோயின் தீவிரம், இப்போ ஒரு நோயாளி வர்றாங்க, ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அவருக்குண்டான நோயின் தீவிரம் கம்மி தான், ஆனால் அவருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நோயாளி அவர் வந்து பயங்கர தீவிரத்தன்மையோடு வர்றாங்க, உடனடியாக சிகிச்சை கொடுக்கலன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து. இப்படியான சூழ்நிலை ஏற்படும் போது யார் முதல்ல வந்தாங்க ரெண்டாவது வந்தாங்க அப்படின்னு பார்க்காம யாருக்கு உண்மையிலேயே மருத்துவ சிகிச்சை உடனடியாக தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சு சிகிச்சை வழங்கணும் அப்படின்றதையும் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து தெரிவித்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நோயாளிகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக எந்த மாதிரியும் நோயாளிகளுக்கு சிகிச்சையை கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு சிகிச்சை வழங்கணும், அதில் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சிகிச்சையை தவிர்த்திடணும் அப்படின்றது ஹிப்பாக்ரட்டிஸோடைய கருத்து. அதுக்கப்புறம் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து நோயாளிகள் எப்படி வந்து அவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்படணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து யாரும் இல்லாத இடத்துல வச்சு சிகிச்சை கொடுக்கணும், அந்த மாதிரி இப்போ நோயாளிகள் வந்து விரும்பினாங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பளிக்கணும், அதையும் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாத்தையும் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை, பெண் நோய்கள், அதாவது கைனகாலஜி, அதேமாதிரி குழந்தை மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் மெடிசன், அதாவது இந்த கல்லீரல், கிட்னி, இந்த மாதிரி உள் உறுப்புகள் சார்ந்த நோய்கள் சம்மந்தப்பட்டு, அதே மாதிரி மெடிக்கல் எத்திக்ஸ்னால் அந்த நோயாளிகளை நல்ல முறைப்படி ரெஸ்பான்சிபிளோட நடத்தணும் அப்படின்றது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்னாடியே ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து முன்மொழிஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து கிமு 370ஆம் ஆண்டு அவருடைய கிட்டத்தட்ட 90 வயதில் இறந்து போனாங்க. அதாவது என்ன, இவருடைய டேட் ஆஃப் பர்த் டெத் எல்லாம் ரிவர்ஸில் வருது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா கிமு 460 பிறந்து கிமு 370 இறந்தாங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்க வேணாம். இது வந்து கிமு, ஸோ கிபி தான் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற மாதிரி வரிசையாக வரும். இது கிமு அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய காலண்டர் 1, அந்த முதல் ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டு வந்து கிமு 1, கிமு 2, கிமு 3 இப்படி வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ அதனால் அந்த கிமு 460 பிறந்தார் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு 2025, அப்போ இங்கேருந்து 2485 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்து 2395 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போனார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிப்பாக்ரட்டிஸ் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாமே வந்து அடாப்ட் பண்ணப்பட்டு இந்த ஹிப்பாக்ரட்டிக் ஓத் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. இந்த ஹிப்பாக்ரட்டிக் ஓத் அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் மாதிரி, அதாவது மருத்துவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய 4 விஷயங்கள். நோயாளிகளுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்திடக்கூடாது, அவங்களுடைய ப்ரைவேசியை மெயின்டைன் பண்ணணும். இது போன்ற விஷயங்கள் இவர் சொன்ன விஷயங்கள் ஹிப்பாக்ரட்டிக் ஓத் அப்படின்னு அடுத்து பல நூற்றாண்டுகள் பின்பற்றப்பட்டது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் கூட ஹிப்பாக்ரட்டிஸோடைய இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் தான் ஃபாலோ பண்ணப்பட்டு வருது, ஆனால் வேற பேரில். அதுக்கப்புறம் ஹிப்பாக்ரட்டிக் கோர்பஸ் அப்படின்னு ஒன்று, அது வந்து கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் ஹிப்பாக்ரட்டிக் கோர்பஸ் அப்படின்றது. அதில் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி, இன்டர்னல் மெடிசன், மெடிக்கல் எத்திக்ஸ் இது போன்ற விஷயங்கள் பற்றி சம்மந்தப்பட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட 2400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே
மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலே இவ்வளோ விஷயங்களை ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து கண்டறிஞ்சு சொன்னனால தான் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு குறிப்பிடப்பட்டு வராங்க. மேலும் ஹிப்பாக்ரட்டிஸ் தவறே பண்ணலையா அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஹியூமரல் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நோய்கள் ஏற்படுறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 4 ஃப்ளூயிட்ஸோடைய இம்பேலன்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து கருதினாங்க. உதாரணத்துக்கு பிளட்டு, ஃப்ளம்மு, எல்லோ பைல், பிளாக் பைல் அப்படின்னு 4 திரவங்கள் நம்மளுடைய உடலில் இருக்குது. இதில் ஏதாவது சமநிலை இழந்தால் நோய்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு ரத்தம் வந்து இப்போ கெட்ட ரத்தம் அதிகரிச்சிருச்சுன்னா மற்ற எல்லாமே சமநிலையில் இருக்கும், ரத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு நோய்கள் ஏற்படும். அப்போ உடலில் கீறலை ஏற்படுத்தி ரத்தத்தை வெளியேற்றணும். ஸோ இந்த மாதிரியான சில தவறான சிகிச்சை முறைகளை கூட ஹிப்பாக்ரட்டிஸ் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதுவும் வந்து கேலன், அதுக்கப்புறம் வந்து அபிசன்னா, இது மாதிரியான மருத்துவர்கள் மூலமாக அடுத்தடுத்து பின்பற்றப்பட்டு வந்திருந்தது. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே பின்பற்றப்பட்டு வந்திருந்தது. இருந்த போதும் கூட இந்த மாதிரி சில தவறுகளை ஹிப்பாக்ரட்டிஸ் பண்ணியிருந்தாலும் அவருடைய பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது. ஒருவேளை ஹிப்பாக்ரட்டிஸ் இந்த மாதிரி இந்த ரேஷனல் சயின்ஸ் ரீதியாக மெடிசனை கொண்டு போல அப்படின்னா இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்து மருத்துவத்தை தவறாக மனிதர்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸை காட்டினனால தான் ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஸோ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, அதாவது நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு ஆண்ட்வான் லவாசியா அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், அவர் ஏன் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.